தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த ஜில்லால எங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இந்த ஜில்லா தானே எங்க அப்பாவே கொடுத்தது, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது. இன்னைக்கு அவரோட புள்ள எப்படி இருக்கான் பாரு, பாரியா பாரு அப்படின்னு திடீர்னு. கலைஞர் அவருக்கு எந்த குறையும் வைக்கல. ஒரு மகனை ஒரு அப்பா எப்படி குரூம் பண்ணி கொண்டு வரணுமோ அப்படி குரூம் பண்ணி கொண்டு வந்தார். முத்து இன்னி வரலும் அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டா வந்திருக்க வேண்டியவர். அவர் முத்துவுடைய ரொம்ப துரதிருஷ்டம் என்னன்னா, ரொம்ப சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துட்டாரு. குழந்தையா இருக்கும்போதே அம்மாவை இழந்துட்டாரு. அவங்களுக்கே 20 வயசு தான். அவங்களுக்கே 20 வயசு தான் ஆச்சு. நட்பு வட்டாரம் மாறிடுச்சு. நட்பு வட்டாரம் மாறி அவர் மெதுவா மது பழக்கத்துக்கு அடிமைட்டார். கலைஞரால முடியல. கலைஞரோட நோக்கம் இவரை நல்லா கொண்டு வரணும், இவரை நல்ல ஒரு டாப் ஸ்டாரா கொண்டு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா கடைசி வரை முத்து அது இடம் கொடுக்கல. முத்து இது தவறு யாருமே இல்லை. உங்க அப்பா இதை விட ஒரு தந்தை வேற என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரு அவரு. உங்க உடம்ப கவனிச்சுக்காத இந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தா அதுக்கு ஒரு தந்தை என்ன செய்ய முடியும்? காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான்னு அப்படியே பாடுறாரு. அந்த பாட்டை அப்படியே பாடுறாரு பாருங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, அப்பெல்லாம் மதுவுக்கு அவர் பூரணமா அடிமையாயிட்டாரு. அந்த பாட்டை பாடும்போது அந்த குரல் அப்படி இருக்கு. அதே குரல் கொஞ்சம் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனால அவர் குரல்லாம் கெட்டே போல, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு. தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக கட்சியின் முன்னாள் தலைவருமான கருணாநிதியின் மூத்த மகன் முத்து காலமாகிவிட்டார். முத்துவை பலமுறை நேரில் சந்தித்தவரும் பேட்டி எடுத்தவரும் அவருடன் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தவருமான மூத்த பத்திரிகையாளர் வி சந்திரசேகரன் முத்து பற்றிய நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முத்துவை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் இன்றைய தலைமுறைக்கு கொடுக்க முடியுமா? முத்து கலைஞருடைய முதல் மகன். கலைஞருடைய முதல் மனைவி பத்மாவதி. பத்மாவதி யாருன்னா புகழ்பெற்ற பாடகர் சிதம்பரம் ஜெயராமனுடைய தங்கை. முத்து பத்மாவதிக்கு பிறந்த முதல் மகன். பத்மாவதிக்கு ஒரே பையன் தான். முத்துவுடைய ரொம்ப துரதிருஷ்டம் என்னன்னா, ரொம்ப சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துட்டாரு. குழந்தையா இருக்கும்போதே அம்மாவை இழந்துட்டாரு. அவங்களுக்கே 20 வயசு தான். அவங்களுக்கே 20 வயசு தான் ஆச்சு. அந்த வயசுலயே இறந்துட்டார். அந்த நேரத்தில் கலைஞர் சுற்றுப்பயணம் நிறைய பையனை சரியாக கவனிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் முத்துவை சரியாக கவனித்தது, நல்லா பார்த்துக்கிட்டதெல்லாம் அவங்க பாட்டி அஞ்சுகம் அம்மையாரும், அதுக்கப்புறம் கலைஞருடைய அக்கா, அவங்க தான் இவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சின்ன வயசில் அவங்களுடைய பாட்டியோட அரவணைப்பில் தான் அவர் அதிகமாக வளர்ந்தாருன்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் முத்துங்கிறதே முத்துவேல் கருணாநிதிங்கிறனால முத்து, தாத்தாவோட பேர் தான் முத்துன்னு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. முத்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான பையனாக தான் வளர்ந்தார். பெரும்பான்மையான நேரங்களில் அவருக்கு அப்பாவுடைய துணை கிடையாது. அப்பா அப்போ பார்த்தாலும் அப்போல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். கட்சின்னு சுற்றி இருந்தார். அவரே வளர்ந்தார். அவருக்கு படிப்பில் பெரிய நாட்டம் இல்லை. ஏன்னா அவரை படிப்பில் கொண்டு வரதுக்கு அவருங்க வீட்டில் யாரும் அந்த மாதிரி அவர் முனைப்பாக அவரை கொண்டு வரல. அவருக்கு சினிமாவில் அவருக்கு மிகப்பெரிய எம்ஜிஆர் ஃபேன் அவர். அதனாலேயே அவர் சினிமா மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்குங்கிறத கலைஞர் கண்டுபிடிச்சி சினிமாவில் அவர் கொண்டு வந்தார். முத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, இயல்பாகவே ரொம்ப நல்லா பாடுவார். இத்தனைக்கும் அவர் முறையாக சங்கீதம் கற்றுக்கிட்டவரெலாம் கிடையாது. ஆனால் அற்புதமாக பாடக்கூடியவர். அது அவரோட வாய்ஸை கேட்டிங்கன்னா டிஎம்எஸ் வாய்ஸாகவும் இருக்காது, எஸ்பிபி வாய்ஸாகவும் இருக்காது. அது ஒரு விதமான புது வாய்ஸாக இருக்கும். நல்ல மெல்சாகி போகும். ரொம்ப சுதமாக பாடக்கூடியவர். ரொம்ப சின்ன வயசில் கட்சி மேடைகளில் கூட பாடியிருக்காருன்னு சொல்லுவாங்க அவரை. அந்த மாதிரி வளர்ந்தவர் தான் கலைஞர். இவர் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்காரு, ஒரு இலக்கு இல்லாமல் போயிட்டுருக்காரு. ஸோ சினிமாவில் கொண்டு விட்டுறணும் அப்படிங்கிறனால தான் இவரை மெதுவாக சினிமாவில் கொண்டு விட்டார். அப்போ கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆருக்கு போட்டியாக, நான் சொல்கிறது 70s சினிமாவில் இறக்குறாங்க. முதல் படம் பிள்ளையோ பிள்ளை, அஞ்சும் பிக்சர்ஸ் அவங்க சொந்த தயாரிப்பு. அதில் தான் முதல் படம் அவரது. பிள்ளையோ பிள்ளை படத்தில் முத்துவோடைய ஆக்டிங்கை பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்டைலு, சொடுக்கு போடுறது, அந்த டூயட் சீன் எல்லாமே, இந்த தலைமுடி, ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே இருக்கும். எம்ஜிஆரே இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு, ஆனால் உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு போனார்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில். அப்படி தான் அவருடைய கேரியரை ஆரம்பித்தார். நடிப்பை விட நல்ல ஃபைட் பண்ணுவார். காதல் சீன்லாம் ரொம்ப ரொமான்டிக்காக நடிப்பார். அப்படி தான் அவருடைய படங்கள் ஆரம்பிச்சுது. பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, அதுக்கப்புறம் அணையா விளக்கு, சமையல்காரன், இந்த மாதிரி சில வரிசையான படங்களில் அவர் நடித்தார். 3 தமிழ் தோன்றியதோ உன்னிடமும், அந்த பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு. அது டிஎம்எஸ் டூயிட். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. பூக்காரியில் காதலின் பொன் வீதியிலே,
அந்த பாட்டும் செம்ம ஹிட். என்னமோ மூக்காமுத்துடைய அந்த காலத்துல மூக்காமுத்துடைய பாட்டுகள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு. அப்புறம் அணையா விளக்குல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, அது அவரே பண்ணது. அதில் அவர் பாடின பாட்டுகளும் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து மொத்தம் நடித்த படங்களே 7-8 தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் அதிகபட்சம். எல்லாமே வெளில வந்தது. அதில் எல்லாத்துலேயுமே பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 72, 73, 74 அந்த பீரியடில் வருஷத்துக்கு ஒரு படம் வந்துச்சு அவருது. அதுக்கப்புறம் அவருடைய நட்பு வட்டாரம் மாறிடுச்சு. நட்பு வட்டாரம் மாறி அவர் வந்து மெதுவாக மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். அது சினிமாவில் ரொம்ப சகஜம். அது மெதுவாக மது பழக்கத்துக்கு அடிமையாகி தன் உடம்பை கவனிச்சிக்காம, கலைஞருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கூட அவரால் வந்து கவனிக்க முடியல. ஏன்னா அவர் கட்சியில் அப்போ வந்து எம்ஜிஆர் பிரிஞ்ச நேரம், அவர் வந்து இன்னும் ஆக்டிவாக இருந்த நேரம், அவர் சிஎம்மாக இருந்த நேரம் அது. அதனால வந்து இவரை சரியாக கவனிக்க முடியல. இவர் வந்து மெதுவாக மது பழக்கத்துக்கு அடிமையாகி அவர் நட்பு வட்டாரம் பெருகி போய் சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதே போயிட்டார். அப்போ மூக்காமுத்துக்கு ஒரு சரியான காட்ஃபாதர் இல்லாமல் போயிட்டாங்க. முத்துக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி தனக்குன்னு ஒரு டிரைவ் இல்லை, தான் சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. முதல்ல எம்ஜிஆர் மாதிரி ஆரம்பித்தவர், அதுக்கப்புறம் வந்து அவருடைய மைண்டு வந்து அது பாட்டு இஷ்டத்துக்கு போயிடுச்சு. சினிமானா பாடி ஃபிட்டாக இருக்கணும், குரலை நல்லா வச்சுக்கணும், எல்லாமே இருக்குல்ல, அது எதையுமே அவர் கவனிக்கல. அதனால அவர் சினிமா அவங்க அப்பாவும் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது விட்டுட்டார். ஏன்னா அதனால் அவருடைய சினிமா கேரியர் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு நிற்கலை. 7 வருஷம் தான் அவ்வளோ நின்றுச்சு. கடைசி படம் வந்து 1977 வந்திருக்கு, எல்லாம் அவளே படம். எல்லாம் அவளே. அதுக்கப்புறம் ஒரு 15-20 வருஷம் அப்புறம் பவித்ரன் வந்து ஒரு படம் கொடுத்தாரு, மாட்டுத்தாவணின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் இவர் நடித்தார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கேரியரே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துலேயே முடிஞ்சு போச்சு. ரொம்ப வேகமாக ஆரம்பித்து, இத்தனைக்கும் கலைஞர் வந்து அவருக்கு எந்த குறையும் வைக்கல. ஒரு மகனை வந்து ஒரு அப்பா எப்படி குரூம் பண்ணி கொண்டு வரணுமோ அப்படி குரூம் பண்ணி கொண்டு வந்தார். முத்து வந்து இன்னி வரலும் அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக வந்திருக்க வேண்டியவர் அவர். ஆனால் அவருடைய சில தகாத பழக்கத்தால் அவர் வந்து தன்னை தானே அழிச்சிட்டாருங்கிறது தான் உண்மை. இத்தனையும் எல்லா திறமையும் உள்ளவர். ஆல்மோஸ்ட் அவர் 32-33 வயசுலேயே அவருடைய கேரியர் முடிஞ்சு போச்சு, சினிமா கேரியர் முடிஞ்சு போச்சு. முத்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னா சிதம்பரம் ஜெயராமனுடைய பொண்ணை பண்ணிக்கிட்டாரு. தாய்மாமாவோட பொண்ணு. ஆமாம், அதாவது சிதம்பரம் ஜெயராமோட சகோதரியை தான் கலைஞர் கொடுத்தாங்க. சிதம்பரம் ஜெயராமோட பொண்ணு சிவகாம சுந்தரி தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. முத்துக்கு வந்து 2 பசங்க, டாக்டர் அறிவுநிதி, அதுக்கப்புறம் தேன்மொழின்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. முத்து வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் கட்சி அரசியலில் ஈடுபடலாம் அப்படின்னு கலைஞர் வந்து கட்சி அரசியல் கொண்டு வரலாம்னு நினைச்சார். அதுக்கே ஒரு ஃபிட் ஆகல. மு.க. ஸ்டாலினுக்கு முன்னாடி அவரோட வாரிசா, அரசியல் வாரிசா முத்துவை தான் அவர் நிறுத்துறாரு நினைக்கிறேன். ஆமாம், முத்துவை தான் தன்னுடைய அரசியல் வாரிசாக கொண்டு வரணும். சினிமாவில் வந்து எம்ஜிஆர் மாதிரியே சினிமாவில் வந்து அப்படியே அரசியலை கொண்டு வரணும்னு தான் பிளான் பண்ணார். அந்த பர்சனாலிட்டி, அந்த தேஜஸ், அந்த பாட்டு பாடி கூட்டத்தை இழுக்கிற சாமர்த்தியம் எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனால் கலைஞரோட பேச்சை அவர் கேட்கல. ஒரு கட்டத்தில் சில மீட்டிங்கில் போவார். இவர் இல்லாத சமயத்தில் வெளியூர்லாம் சில மீட்டிங் ஷெட்யூல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இவர் போவார். ஆனால் அந்த ஊரில் போய் அப்படியே இருந்துருவார். அந்த ஊரில் அந்த ஹோட்டலில் தங்கி அப்படியே இருந்துருவார் அவர். அப்புறம் அவருடைய மது பழக்கத்தால் அங்கேயே தங்கிடுவார். அப்புறம் வரமாட்டார். அதனால் அவரை நம்பி கட்சி கூட்டங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. கலைஞரே விட்டுட்டார். ஒரு கட்டத்தில் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. அவருக்கு எவ்வளோ அவர் வந்து சரி பண்ண பார்த்தாரு. ஆனால் அவருக்கு உண்டான அந்த ஒர்க்லோடு, கவர்மெண்ட் நடத்தணும், கட்சி நடத்தணும், இந்த நெருக்கடியில் இவரை கான்ஸ்டண்ட்டாக அவரால் கவனிக்க முடியல. அதுதான் கலைஞரால் முடியல. கலைஞரோட நோக்கம் வந்து இவரை நல்லா கொண்டு வரணும், இவரை நல்ல ஒரு டாப் ஸ்டாராக கொண்டு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் கடைசி வரை வந்து முத்து அது இடம் கொடுக்கல. ஆனால் அவர் கலைஞரை எனக்கு சரியாக கவனிக்கலன்னு ஒரு சமயத்தில் பேட்டிகளில் வருத்தப்படுவார். உண்மை என்னன்னா இவர் சரியா தன்னை வந்து வளர்த்துக்கல. நீங்க முதல்ல அவரை சந்திச்ச அனுபவம் சொல்ல முடியுமா சார்? ஒரு கட்டத்தில் வந்து முத்து வந்து எங்க இருக்காருங்கிறது யாருக்குமே தெரியல. அவரை வந்து மீடியாலாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அவரை இன்டர்வியூ பண்ணார். நிறைய ட்ரை பண்ணாங்க. இந்த போதை மயக்கத்தில் ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பேர் உண்டாக்கும்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து அவரை வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து 2-3 இடங்களில் வச்சுருந்தாங்க. அவரை மெட்ராஸ்லேயே அவர் 2-3 இடங்களில் வச்சுருந்தாங்க. எங்கே வச்சுருந்தாலும் அவர் வெளில வந்துடுறாரு, கண்டுபிடிச்சிடறாங்க, மீடியாக்காரங்க அங்கே போயிடுறாங்க. இவர் இஷ்டத்துக்கு பேட்டி கொடுத்துறாரு. நான் அவரை சந்திச்சது எப்படின்னா கோபாலபுரத்தில் கலைஞர் வீடு இருக்கிற பாருங்க, அதே தெருவில் கடைசியில் ஒரு வீட்டு மாடியில், அதுவும் கலைஞர் குடும்பத்துக்கு சொந்தமான வீடு தான் அது. அங்கே வாசலை கூட எது ஏஜென்சின்னு போட்டிருக்கோம். அந்த வீட்டு மாடியில் அவர் இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு அவர்கிட்ட நான் எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் மாடியில் போய் பார்த்தேன். மாடியில் போனதுக்கு அங்கே நாய் சுற்றி இருந்துச்சு. எனக்கு பயமாகிடுச்சு. 2-3 நாய்கள் சுற்றி இருந்துச்சு உள்ள. மொட்டை மாடியில் ஒரு ஓரமாக இருக்காரு. மொட்டை மாடியில் ஒரு டின் ஷீட் போட்டு அதில் அவர் இருக்காரு. மொட்டை மாடியில் 2-3 நாய்கள் சுற்றிட்டு இருக்கு. கதவை திறந்தா நாய் மேலே விழுந்துடும், கத்துது.
நாய் குறைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டக்குனு எட்டி பார்த்தாரு. முதல்ல வெளியே வரல. யாரோ 1, 2 பேர் உள்ளே இருந்தாங்க. எல்லாம் அவருக்கு பின்னாடி சேர்ந்தவங்க. யாருன்னு சொல்லிட்டு இவர் வெளில வந்தார். லுங்கி கட்டிக்கிட்டு சட்டை போடாமல் துண்டை போட்டு வந்தார். யாருன்னா நான் அந்த மாதிரி நான் பத்திரிக்கையிலேருந்து வரேன் அப்படின்னு. உங்களை யார் உள்ளே விட்டானாரு? இல்லை நானே வந்து முத்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன், ஏன் இது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. என்னமோ யோசிச்சாரு. நாயை கட்டுங்க நான் வரேன் உள்ளேன்னு சொன்னால் அவர் டக்குன்னு உள்ள போயிட்டேன். அப்புறம் அவர் என்னமோ தோணிச்சு, சரி வாங்க உள்ள அப்படின்னாரு. அந்த இடத்த பார்த்தபோது எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஒரு உடஞ்ச சேரு, அதில் உட்காந்துட்டாரு. ஏதோ ஒரு அங்கேயே சமைக்கிறாங்க போல இருக்கு, பாத்திரங்கள்லாம் இருந்தது. உட்காந்து பேசியிருந்தாரு. அப்புறம் நிறைய அழுதார் அவர் என்னிட்ட. எனக்கு யாரும் கவனிக்கலை அப்படின்னாரு. நான் உங்களுக்கு அவரை கேட்டேன் உடனே எனக்கு வந்து அவர்கிட்ட பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருந்தது. ஏன்னா திடீர்னு அடிச்சுடுவார் போல. ஒரு கோபமாக பேசுறாரு, திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு அழுறாரு. அவர் நினைவில் அவர் இல்லை. முத்து, இது வந்து தவறு யாருமே இல்லை. உங்கள் அப்பா வந்து இதை விட ஒரு தந்தை வேறு என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? உங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு அவர். உங்கள் உடம்பை கவனிச்சுக்காத இந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தால் அதுக்கு ஒரு தந்தை என்ன செய்ய முடியும்? அவர் கட்சியை பார்ப்பாரா, உங்களை வந்து டெய்லி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரா? அதையே நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் வந்து இதாகிட்டீங்க. நீங்களாம் அவர் ஆளுங்க அப்படி இப்படின்னு கத்துனார். சொன்னோன்னு திடீர்னு வச்சுட்டு காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான்னு அப்படியே பாடுறாரு. அந்த பாட்டை அப்படியே பாடுறாரு பாருங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, அப்போல்லாம் மதுவுக்கு அவர் பூரணமாக அடிமையாயிட்டார். அந்த பாட்டை பாடும்போது அந்த குரல் அப்படி இருக்குது. அதே குரல் கொஞ்சம் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனால அவர் குரல்லாம் கெட்டே போல, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு. லேசாக விழா எலும்பல் தெரிய மெலிஞ்சு போயிட்டார். லுங்கியை கட்டிட்டு இந்த காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான்னு அப்படியே டிஎம்எஸ் குரல் எடுத்து பாடுறாரு. அதை வந்து இந்த டூயட்டை வந்து பெண் வாய்ஸையும் பாடுறாரு. ஒரு பாட்டில் பல்லவி பாடி சரணத்தை பாடிட்டு அப்படியே அழுகுறாரு, கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு. எல்லாம் போச்சு. என்ன போச்சு? இப்போ கூட உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்தியா, பேட்டிட்டுக்கு வந்தியா, அல்லது அட்வைஸ் பண்ண வந்தியான்னு என்னையே எடுத்துக்கிட்டாரு. இல்லைங்க, இப்போவும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இதெல்லாம் விட்டு தொலைங்க, மெதுவாக மாறுங்க கொஞ்சம். நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். அதாவது அவர்கிட்ட பேட்டி எடுக்க முடியாது. அவர் நினைவு சரியா இல்லைன்னு நம்ம எப்படி அவர்கிட்ட பேட்டி கிடையாது? அவர் எதோ பேசுகிறாரு. அப்புறம் வந்து டிஎம்எஸ் ஓல்டு சாங்லாம் பாடுறாரு. எம்ஜிஆர் முழுக்க அவர் பாடினதெல்லாம் தொட்டால் பூமலர்லாம் பாடுறாரு. பிரமாதமாக பண்ணார். தொட்டால் பூமலரும் பண்ணார். இன்ஃபேக்ட் அன்றைக்கி வந்து ஒரு கச்சேரியே பண்ணிட்டார். தொட்டால் பூமலரும், காஞ்சியிலே ஞாபகம் மறந்தேன் நேற்றுன்னு அந்த பாட்டெலாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இதே கனி சாங்ஸு, இந்த மாதிரி எதோ பாட ஆரம்பிச்சிட்டார். படகோட்டி சாங்ஸ் எல்லாம் பாட்டார். அவன் தான் என் மனுஷன் பாரு. அப்புறம் அவர் சில நேரங்களில் எங்கள் அப்பாவுடைய தமிழுக்கு, அவர் அப்பாவுடைய தமிழை ரொம்ப ரசிப்பார், அவர் பேச்சு ரசிப்பார். திடீர்னு அப்பாவே லேசாக வந்து விமர்சனம் பண்ணுவார். இப்படிலாம் பண்ணிட்டே அன்றைக்கி பூரா இப்படியே போகுது. அதுக்குள்ளே வந்து பக்கத்தில் யாரோ அவங்க ஆளுங்க ஒருத்தாங்க பிரியாணி மாதிரி ஏதோ ரைஸ் வச்சாங்க. இருங்க சாப்பிட்டு வந்துடுறேன்னாரு. அப்படியே அவசரமாக பொறுமையாக சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, எனக்கும் வச்சார். இல்லைங்க நாங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லினா அவர் பாட்டை அவரு சாப்பிட்றாரு. பிரியாணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஆரம்பித்தார். இப்படியே போச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இப்படியே போகுது. பாடுறாரு. திடீர்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா என்ன விட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. எல்லாரும் விட்டுட்டாங்கங்கிறாரு. சரி இப்படியே போயிட்டே இருக்கு. இதில் ஒன்றும் விஷயமே இல்லைன்னு அப்புறம் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்போ வரீங்கன்னு கேட்டார். அப்புறம் 2-3 தடவை ஃபோன் பண்ணார். எப்போ வரீங்கன்னு கேட்டார். நான் அப்புறம் ஒரு 2-3 நாள் டைம் சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் போனேன். மறுபடியும் பேசினார். சரி உங்கள் குடும்பத்தில் யாருமே உங்களை பார்க்கறது இல்லையா? யாருமே பார்க்கறது இல்லை. எல்லாரும் விட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லார் பேரையும் சொன்னார். எல்லாரும் விட்டுட்டாங்க. ஒருத்தந்தான் என்னை வந்து இந்த முத்துவை வந்து பார்த்துக்கிறவன் ஒருத்தந்தான், அவன் தான் கண்கண்ட தெய்வம்னு அழுகிறார். யாருன்னா அழகிரி. அழகிரி தான் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. என்ன இங்கே யாரும் போகக்கூடாது, அவர் பணம் கொடுக்கக்கூடாது. கலைஞர் வந்து அவங்க ஆளுங்க மூலிமா அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, எல்லாம் வாங்கி கொடுங்க. மற்றபடி அவருக்கு எதுவும் கொடுத்துறாதீங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்தா எங்கே போவார்னு தெரியும், அதனால் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி அவங்க கரெக்டாக இருக்காங்க. அவருக்கு வேலைக்கு சாப்பாடு போகுது, கேரியரில் சாப்பாடு போகுது, எல்லாம் சாப்பிட்றாங்க. அங்கே யாரும் உட்காரக்கூடாது, ஒரே ஒரு இவங்களுடைய ஆளை போட்டு அதை தவிர எக்ஸ்ட்ராவாக வேறு யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. 2-3 ஆளுங்களை சேர்த்துக்கிறாருங்க. அதை வந்து அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. அவன் இல்லைன்னா நான் ரோட்டுக்கு வந்துடுவேங்கிறாரு. அதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஆளுங்களும் அங்கேயே உட்காந்துருக்காங்க. நான் செகண்ட் டைம் போன போது அப்போ சொன்னார், எனக்கு வந்து அழகிரி தான் வந்து என்னை பார்த்துக்கிறாரு, எனக்கு ஒரு கார் கொடுத்தாருன்னு சொன்னார். அந்த காரை காமிச்சார். அது அந்த வீட்டுக்கு பின்னாடி நின்றுச்சு. ஒரு மெரூன் கலரில் ஒரு மாருதி காருன்னு நினைக்கிறேன், ஞாபகத்துக்கு மாருதி. அந்த காரை காமிச்சு, இந்த காரை தான் எனக்கு கொடுத்துருக்காரு, இது வந்து அப்பாக்கே தெரியாது, இந்த காரை எனக்கு அனுப்பிட்டார் மதுரையிலேருந்து, இந்த காரை வச்சு தான் நான் சாயந்தர நேரத்தில் மட்டும் வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லியிருக்காரு, இந்த காரெல்லாம் போகிறேன். மதுரையில் வந்து மீனாட்சிக்கு அப்புறம் அவன் தான் தெய்வம்னு கும்பிட்டார். தம்பி எங்கே இருக்க தம்பி இங்கே இருக்குன்னு அழுவார் உடனே. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை, ஒன்றுட்டு அழிச்சு போ, எனக்கு இங்கே பிடிக்கலை, நீ கார் கொடுத்தா மட்டும் போகாது, என்னை பார்த்துக்கணும், நீ தம்பிகிட்ட பேசுகிறாப்புல என்கிட்ட பேசுவார். அப்புறம் திடீர்னு நினச்சிட்டு அழுவார். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தார்.
அப்புறம் தேர்ட் டைம் ஒரு தடவை நான் போனேன் மெட்ராஸ்லேயே. பேசாத அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காரை பிடிக்கிட்டாங்கன்னாரு. ஏம்மா யார் அழகிரி பிடுங்கலை, எங்கள் அப்பா பிடிட்டாரு அப்படின்னாரு. உங்கள் அப்பா ஏன் பிடுங்க போகிறாருனாரு. எங்கள் அப்பாவுக்கு தெரியும், இந்த கார் இங்கே இருக்கிறதே எங்கள் அப்பாவுக்கு தெரியும், நான் சைலண்ட்டாக வச்சுருந்தேன், பிடிக்கிட்டாரு அப்படின்னாரு. கலைஞர் அப்பா சார்பாக ஒருத்தர் பார்த்துக்க வச்சுருக்காங்க. அவர் வந்து வந்தாலே இவர் கத்துறாரு. அதனால அவர் வந்து மாடிப்பட்டியில் உட்காந்துருப்பாரு. இவர் வந்து பாத்ரூம் எங்கே போனார். நான் அப்புறம் வந்து கேட்டேன், எங்கள் காரை பிடிக்கிட்டு போயிட்டீங்களாமே என்னங்க. அது ஏங்க வயிற்றுச்சேன், இருந்தாலும் என்னமா பண்ணார், அந்த காரை வந்து ராயப்பேட்டாவில் வந்து ஒரு ஹோட்டலில் நிறுத்திவிட்டு சாயந்தர நேரத்தில் வண்டி வெளியில் போகணும்னு சொல்லியிருக்காரு. நான் வேற போகாத, நான் காரில் நானும் சேர்ந்து தான் போகணும். நான் இன்னைக்கு போகல. இவர் என்ன பண்ணார், கார் எடுத்துகிட்டு அந்த போய் ராயப்பேட்டாவில் ஒரு ஹோட்டல் வாசல் ஓரமாக நிறுத்திவிட்டு காரோட டாப் இருக்கு பாருங்க, கார் டாப் மேல நின்று டான்ஸ் ஆடுறாராம். இப்படி கமலஹாசன் வந்து கிணத்து மேல அலுவல தக்கிட்ட தந்தானான்னு அது மாதிரி ஒரு ஆட ஆரம்பிச்சுட்டாராம். திமுக தலைமைக்கு உண்டான பெரிய தலைவலி என்னன்னா, உடனே ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் இங்கே இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்களா அவங்களுக்கு. கலைஞர் கொஞ்சம் நிம்மதியாக தான் திடீர்னு ஃபோன் வருமா, இந்த மாதிரி ஏதாவது ஃபோனு. ஸோ இது வந்து அப்பாவை ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு பண்ணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, அவர் தொந்தரவு பண்ணுங்கிற நினைப்பு இல்லை. அவர் அப்படி இருக்காரு. அப்பா வந்து ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருக்காரு, அரசாங்கம் கட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, தன்னை சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லை. அவர் தொந்தரவு பண்ணுங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு. அவர் செய்கிறார் அப்படி. இது வந்து உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கார் மேலே ஏற ஆடி இருக்கு அப்படின்லாம் சொல்லி தகவல் வந்துருச்சு. அழகிரிக்கு ஃபோன் பண்ணி, நீ ஒன்று யார் கலைஞர் திட்டிருக்காரு. அப்புறம் அழகிரி ஏதோ சொல்லி பார்த்துருக்காரு, இல்லைப்பா தனியாக ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. உன்னையா எனக்கு கார் கொடுக்க தெரியாதா, எனக்கு கார் கொடுக்க தெரியாதா, தெரிஞ்சுதானே நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருக்காரு. கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவர் தெருவிலே பக்கம் இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் இங்கே இருக்கவே கூடாது அப்படி சொல்லி மெட்ராஸ்லேயே வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்காரு கொஞ்ச நாள். அப்போ அது யாருக்குமே தெரியல. அவருக்கு வந்து சாப்பாடு மட்டும் கொடுக்கணும், மற்றபடி யாரும் அவர் கண்டுக்கூட சொல்லி ஏதோ ஒரு வீட்டு மாடியில் அவர் தங்க வச்சுருக்காங்க. சரிண்ணா அங்கே போயிட்டார். அப்போ நான் ட்ரை பண்ண, அவர் எங்கே இருக்காரு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், கண்டுபிடிக்கவே முடியல அவர். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் வந்து நான் அவரை பார்க்காதே இருந்தேன். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, நீங்கள் அவரை மாயவரம் பக்கத்தில் போய் கூட பார்த்து ஒரு பேட்டி எடுத்து வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அது என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து கலைஞர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டை காலி பண்ணிவிட்டு அவர் வேற எங்கேயும் மெட்ராஸில் செட்டில் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவருடைய வேற போர்ட்ஸ் நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண, கண்டுபிடிக்க முடியல, விட்டுட்டேன். அப்புறம் ஏன்னா அவரோட செல்லில் போட்டால் ஒரு நேரம் எடுப்பாங்க, யார் எடுத்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் செல்லும் இது இல்லை, ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து யாரோ சொன்னாங்க, திருவாரூர்ல இங்கே தங்கியிருக்காரு அப்படின்னு செய்தி வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், திருவாரூர் போனேன். எனக்கு இவர் எங்கே இருக்காரு எதுவுமே தெரியாது. திருவாரூரில் நிச்சயமாக இருக்கான்னு தெரியும், ஆனால் திருவாரூர் எவ்வளோ பெரிய டவுன் அது, அங்கே எங்கே போய் கண்டுபிடிக்கிறது. இருந்தாலும் திருவாரூரில் போய், ஏன்னா இந்த ஃபேமிலி ஏதாவது தெரிஞ்ச ஃபேமிலி எங்கே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே தேடிட்டு ஒரு 1 hour அப்படியே விசாரிக்கிறேன். அப்போ சொன்னாங்க, வெத்தலைக்கடை பாயை கேளுங்க. வெத்தலைக்கடை பாய் வந்து அவங்க வந்து திமுக கொடும்போது அவரை கேட்டால் தெரியும், அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் பேரை சொல்லிட்டாதீங்கன்ட்டு அவர் போயிட்டார். ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டு அது கடத்தல. நான் 1 மணி நேரம் விசாரிக்கிறேன், நானும் என்னோட கேமராமேனும். ஒரு வழியாக வெத்தலைக்கடை பாயை கண்டுபிடிச்சி கேமராக்காரர் வர வேணாம்னு சொல்லிட்டேன். கேமராலாம் பார்த்தாலே அவர் ஒத்துக்க மாட்டான்ட்டு. இந்த மாதிரி முத்துவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். முத்துக்கு நீங்கள் என்ன வேணும், இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட், அவர் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன், இங்கே தான் இருக்காருன்னு சொன்னாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு அவர் பார்க்காத போகிறது நல்லா இருக்காது, நல்ல ஃப்ரெண்டு, அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய அவர்கிட்ட பில்டப் பண்ணணும். அப்படியா அப்படின்னாரு. அவர்கிட்ட மட்டும் நீங்கள் பாட்டில் பேசுங்க, வேறு எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் பாட்டில் தனியாக எவ்வளோ நேரம்னா பேசுங்க, பேசிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. சரி சார் அப்படி என்னை பார்த்து என்னமோ அவருக்கு வந்து ரொம்ப யோசிச்சார். நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னாரு. சரி சார் சொல்லிட்டு அவர் இடத்த சொல்லிட்டாரு. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒட்டி ஒரு ஹோட்டல் மாடியில் முத்து பார்க்க போகிறேன். கீழே வந்து மேனேஜர் இருப்பார், ஹோட்டல் மேனேஜர். முத்து பார்க்க போகிறேன், ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லி வேறு எதுவும் சொல்லாதீங்கன்றாரு. இப்போ கேமராமேன் வந்தால் கண்டுபிடிச்சிடுவார். நான் அதை மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு கேமராமேன் அடிச்சுட்டு மேலே மாடி போயிட்டேன். பக்கத்துலேயே அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஹோட்டல். அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஹோட்டல். அது அப்படியே குறுகலான படிகள் விளைஞ்சு போகிற குறுகலான, கிராமத்தில் டவுனில் உள்ள சில ரொம்ப சாதாரண ஹோட்டல் அந்த காலத்தில், இப்போ எல்லாம் மாறி போச்சு. ரொம்ப மோசமான படிகள். மேனேஜர் வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டார். இவர் யாருன்னார். நாங்கள் 2 பேரும் அவருக்கு ஃப்ரெண்டுங்க, அவர் பார்க்க போயிருக்கோம், வெத்தலைக்கடை பாய் தான் பார்க்க சொன்னார்னு சொல்லிட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னாரு. 2 பேரும் மேலே போகிறோம். அந்த குறுகலான பாதை ஃபுல்லாக ஒரே சிகரெட்டு பாட்டில் எல்லாம் என்னென்னமோ இருக்குது. அப்படியே ஒரு வழியாக கதவு தரணும். மறுபடியும் ஜன்ன வழிந்து எட்டி பார்த்தார். யாருன்னாரு. இப்போவும் அடையாளம் தெரியல அவருக்கு என்ன பார்த்துட்டு, யாருன்னு. ஏன்னா அவர் தான் வந்து இதில் இருக்கு, அவர் நிதானத்தில் இல்லை. நல்லா பாருங்க முத்து, என்ன நல்லா பாருங்க, என்ன தெரியலங்கிறீங்க, எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஓ நீயா, வா 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 வாங்க. சமயத்தில் நீயாம் பாரு, சமயத்தில் நீங்கள் பாரு, என்ன வேணா பேசுவார் அவர். அவர் யாருன்னாரு. இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான், அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான், பரம ரசிகர் அவருன்னு. சரி உள்ள வங்க சேர்த்துட்டாரு. அங்கே வழக்கம் போல் அவரோட 2 பேர் இருந்தாங்க. உடஞ்ச சேரில் உட்காந்துட்டாரு. அவரோட சேர்ந்து இருந்தவங்க ஓரமாக போயிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னாரு.
சும்மா பார்த்துட்டு போனால் அவங்க திருவாரூரில் வந்துட்டு முதுகு பார்க்காத போனால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு. என்ன வாழ்க்கை இது? எங்கள் அப்பா இந்த 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 ஜில்லாவில் எங்கள் அப்பா வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இந்த ஜில்லா தானே எங்கள் அப்பாவே கொடுத்தது, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது. இன்னைக்கு அவரோட பிள்ளை எப்படி இருக்கான் பாரு, பாரியா பாரு அப்படின்னு. திடீர்னு அவர் அங்கே கோட்டையில் இருக்காரு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அழுகுறாரு. எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கட்டியிருக்க இந்த அப்போ வந்து என்னை முதல்ல துண்டு தான், சின்ன துண்டு கட்டிட்டு உட்காந்தார், சட்டை போடாதான். அதுக்கப்புறம் துண்டு எடுத்து மேலே போட்டு ஒரு லுங்கி எடுத்து கட்டினார். ஆனால் உபசாரம்லாம் எப்பயும் போல பண்ணுவார். என்ன சாப்பிட்றீங்க என்ன இதுன்னு கேட்டார். ஒன்றும் வேண்டாம் பேசுவோம் அப்படின்னு. அவருடைய ஃபேவரட் சாங் ஆரம்பித்தார், காதலின் புல் வீதியில். அப்படியே குரலெடுத்து பண்ணார். காதலன் பண்பாடினான் அப்படியே குரலெடுத்து பண்ணார். ஹோட்டல்லே ஃபுல்லாக கேட்கும் போல இருந்து எனக்கு பயமாக வேற ஆயிடுச்சு. யாரும் வந்துட்டு பாடிட்டே இருப்பார். திருப்பி அப்புறம் எங்கள் அப்பா ஸ்பை வச்சுப்பார், நீ எப்படி உள்ளே வந்த, ஒன்று விரட்டி அடிச்சிருப்பாங்களே அப்படின்னாரு. இல்லை இல்லை நீங்கள் பாடுங்கன்னு. அப்புறம் அந்த பாட்டை ஃபுல்லாக பாடினார். காதலின் பொன் வீதியில் பாடி முடிச்சு திடீர்னு என்னமோ நினச்சி இப்படி பார்த்தாரு. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்கன்னாரு. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, எனக்கு ரொம்ப பேர் சொந்தக்காரன் இருக்கானா? எவன் இருக்கான்? ஒத்துருமே இல்லை. சொந்தக்காரங்க ரொம்ப பேருக்கானு வேணுட்டே நக்கல் அடிச்சுட்டானுவ. எனக்கு யாருமே எனக்கு சொந்தக்காரன் இல்லை, எங்கள் அப்பா கூட எனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் பாட்டில் வந்து அடுத்த லைன் வந்து என்ன சுத்தா மதிக்கிறது உங்க அன்பு தானுங்க அப்படின்னு வரும். அன்பு அப்படி அந்த வரி அவர் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சொந்தக்காரங்க ரொம்ப பேருங்கிறான், என்னை எல்லாம் என்னை அனாதையா விட்டுட்டானுவ, எப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே அழுகுறாரு, கதறாரு. அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுறாரு. நான் வந்து முத்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க, நீங்க தானே இப்படி ஆயிட்டீங்க. அவர் வந்து நம்ம பேச்செல்லாம் கேட்க தயாரா இல்லை. நீ வந்து எங்கள் அப்பாவோட ஆள் அப்படிம்பாரு. அப்படி பேசுவார். உடனே 24 மணி நேரம் இதே வேலை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை எப்படி வந்து கவனிக்க முடியும்? யார் கவனிப்பாங்க உங்களை? இவ்வளோ அறிவு, இவ்வளோ ஆற்றல், இவ்வளோ நல்ல சங்கீத ஞானம் வச்சுருக்கீங்க, உங்களை யார் கவனிப்பா? சங்கீதம் நல்லா வருதில்ல, திடீர்னு பேச்ச மாற்றி அப்படியே போயிடுவார். ஏன்னா சங்கீதம் நல்லா வருதில்ல அப்படிம்பாரு. சங்கீதம் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வழக்கம் போல் வந்து, என்ன முத்து எம்ஜிஆர் பாட்டா பாருங்க, சிவாஜி பாட்டு பாடுங்கன்னா, சிவாஜி பாட்டு பாடினார். இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு போனால் போட்டும் போட அப்படி பண்ணார். ஸோ போனால் போட்டும் போடும்போது அப்படியே அந்த ஆக்ஷன் அப்படியே பட்டார். நான் பார்த்த பெண்ணை அவன் பார்க்கவில்லைன்னு அப்படியே பாடுவார், சிரிப்பார், வாயை விட்டு சிரிப்பார். சிவாஜி மாதிரி இருக்கா, சிவாஜி மாதிரி வரமாட்டேங்குது, அவன் பெரிய நடிகன், எனக்கு அது மாதிரி வரல, இவர் தலைவர் தான் வருது. நீ தலைவர் மாதிரி வர வேண்டிய ஆளுங்க, அதுதானே உங்கள் அப்பா ஆசைப்பட்டார். நீ மறுபடியும் எங்கள் ஆளு, ஏன் ஆளு இல்லை, நீ எங்கள் அப்பா ஆளு நீ அப்படிம்பாரு. ஏங்க ஒரு நல்லது சொன்னால் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் வேண்டாம் விட்டுரு அப்படிம்பாரு. சரி, தமிழ் சினிமா பற்றிலாம் விசாரிச்சார், எப்படி இருக்கு என்ன ஏது விசாரிச்சுட்டு ஆமாம் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வர முடியுமான்னாரு. தாராளமாக வரலான்னு. 3 மாதம் நீங்கள் கரெக்டாக நல்ல டயட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டா மறுபடியும் பழையபடி நீங்கள் வரலாம். நிச்சயமாக வந்து நீங்கள் உங்கள் அப்பாட்ட அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வச்சு படம் எடுக்க ஆள் இருக்குது அப்படிங்கிற வந்துடுவேண்ணா அப்படிம்பாரு. வந்துடுவேங்க என்ன. அதுக்குள்ளேயே சாப்பாடு வந்துச்சு. நான் எங்களை சாப்பிட சொல்கிறாரு, ஏன்னா எங்கள் சாப்பாடு டைமும் தெரியும், சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அவர் கொஞ்சம் சாப்பிட்றாரு, நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். அவரையும் சாப்பிட அவர் எல்லாமே இதுதான், நீ சாப்பிட்றே இல்லை வெளில போகும்பாரு. அப்படி தான் 3 பேரும் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சாச்சு. மறுபடியும் இதே மாதிரி பாட்டு கச்சேரி, இதே மாதிரி இன்னும் ஓல்டு சாங்ஸு, எம்ஜிஆர் சாங்ஸு சளைக்காமல் பாடினார். வெளியில் போகிறதா இருந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன்னாரு. சைக்கிள் எடுத்து தலையில் மஃப்ளர் கட்டிட்டு போவேன்னாரு. இந்த மாதிரி பேச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓடிச்சு. மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் பேசினேன். மோர் கொண்டு வந்தாங்க. மோர் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. சொல்லப்போனால் எங்களை வந்து சாப்பிட சொன்னார், ட்ரிங்க் சாப்பிட சொன்னார். நான் இல்லை வேணான்ட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க மோர், எனக்கு சாப்பிட்டா கலைஞ்சிரும்னாரு. அதுக்கப்புறம் அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். மாடிப்படி இறங்கி வந்த தலையில் மஃப்ளர், அது மட்டும் ஞாபகமாக மஃப்ளர் கட்டிட்டு மாடிப்படி இறங்கி வந்தார். மேனேஜர் எங்களை ஒரு மாதிரி பார்த்தாரு, சும்மா பக்கத்தில் தான் போகிறோம் சார், ரொம்ப தூரம் ஆயிடுச்சு போகிறீங்கன்னாரு. நல்ல வேலை மேனேஜர் அதுக்கு மேலே எங்களை கண்டுக்கல. நேராக ஏற்றாப்புல எங்கேயோ ஒரு கடைக்கு போனார். ஒரு சைக்கிள் எடுத்தார், பழைய சைக்கிள் ஒன்று சாஞ்சு கிடந்து. அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு என்னன்னாரு, அப்படியே அந்த இடத்துல சுற்றி வர்றாரு. எங்கள் கேமராமேன் உடனே ஃபோட்டோ எடுத்தார். அப்படியே சைக்கிளை சுற்றுறாரு, சுற்றி பாடிட்டே வர்றாரு. பறவை கண்டான் அப்பையும் பாட்டு, பறவை கண்டான் விமானம் படைத்தான்னு பாடுறாரு. அந்த நாள் முதல் வந்த நாள் வரை அதே பாட்டு தான் பாடிட்டு சுற்றிட்டு மறுபடியும் வந்தார். ரூம் கொண்டார். அதுக்குள்ளே அங்கே கூட்டம் கூடி போச்சு. எனக்கு பயமாகிடுச்சு. இந்த தகவல் வெத்தலை கடை பாய்க்கு தெரிஞ்சு அவர் வந்துருவாருன்னு பயந்துட்டு போருவான். ஏன் நான் இன்னொரு ரவுண்டு சுற்றுறேன்னுங்கிறாரு. அவரை வந்து எதை பற்றியும் கவலைப்பட்டுக்கல. நமக்கு உண்டான நெருக்கடி என்னங்கிறது அவருக்கு தெரியாதில்ல. அப்புறம் மேலே அவர் மதுரை அழைச்சிட்டு போயிட்டு, உங்களுக்கு என்ன செய்யணும் நான் சொல்லுங்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வேலை வாங்கி தரமாங்கிறாரு. யாருக்கு என்ன செய்யணும் சொல்லி எல்லாம் உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ஏன் நீ பிரதர் ஆகிட்டேன்னு கட்டி பிடிச்சாரு. அழகிரிக்கு அப்புறம் நீ தான் எனக்கு பிரதர் அப்படின்னாரு. உங்களை யாராவது பார்க்க வருவாங்களா?
திருவாரூர் இருக்கவங்களை யாருமே வரதில்ல, ஒருத்தனும் வரதில்ல, எவனும் வர மாட்டான்யா. மனிதனுங்க பணம் வேணும்யா, பணம் இருந்தால் அதை பார்க்க வருவான், இல்லை எவனும் வருவான்னு நினச்சிட்டேன். பணம் பணம் இல்லை என்கிட்ட, யார் வருவான் இங்கே என்னை பார்க்கறதுக்கு? ஒத்தனும் இல்லை. அழகிரி கூட என்ன இல்லை, அவர் வருவார், அவன் வரும், அவரு மாதிரி அவன்னு சொல்லுவார், அவர் வருவார். ஆனால் அவர் வந்தானா அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடும், திட்டுவார், அந்த பயத்துல. ஆனால் அவன் மனசு என்கிட்ட தான் இருக்குது, அவன் மனசு என்கிட்ட இருக்கு, என் மனசு அவர்கிட்ட இருக்குது. இப்படியே சொல்லி ஒரு வழியாக அவர்கிட்டேருந்து நாங்கள் வெளில வந்தாச்சு. முத்துக்கும் அவரோட தம்பி அழகிரியோட உறவு எப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அவங்க குடும்பத்தில் மற்றவங்க இருக்காங்க. இன்னைக்கு முதல்வராக இருக்கிற ஸ்டாலின், அவரோட தம்பி தமிழரசு, அப்புறம் தங்கச்சி செல்வி, அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களோட உறவு அவருக்கு எப்படி இருந்தது? தமிழக முதல்வர் ஸ்டாலினை பற்றி பேசும்போதெல்லாம் அப்பா அவருக்கு செல்லம் கொடுக்குறாரு, தன்னை கவனிக்கலை அப்படிங்கிறப்பல ஒரு ஃபீலிங் அவருக்கு. கனிமொழி பற்றி பேசவே மாட்டார். எப்பயாவது தமிழரசு பற்றி அவர் நல்லவன் அப்படிம்பாரு. இவர்களை பற்றி அவர் ரொம்ப அதிகமாக என்கிட்ட பேசுனதே இல்லை. அவர் செல்வியை பற்றியும் பேசுனது இல்லை. அழகிரியை மட்டும்தான் அவர் பேசுவார். அவர் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, என் அம்மாவோட முகத்தை நான் பார்க்காத போயிட்டேன், எங்கள் அம்மாவை நான் சரியாக, எனக்கு அம்மாவை நினைவே இல்லை, எனக்கு அம்மாவோடைய பாதுகாப்பில் நான் வளர்ந்துருந்தேன்னா நான் வேறு மாதிரி வளர்ந்துருப்பேன் அப்படி சொல்லும்போதுலாம் அழுவார். அவர் தன் அம்மாவை அவர் சரியாக பார்க்கல, சின்ன வயசுல இறந்துட்டாங்க, அப்பா கட்சின்னு அப்படியே இருந்துட்டாரு. அவர் படிப்பை பற்றி கேட்டால் சொல்லவும் மாட்டார், என்ன பற்றி எனக்கு தெரியாது பம்பார். பாடல் வரிகள்லாம் கரெக்டாக படிப்பாராம், எல்லாம் ப்ராக்டிஸில் வரும். ஒரு காலத்தில் முரசொலிலாம் ரெகுலராக படிப்பாராம், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் முரசொலிலாம் ஃபுல்லாக படிப்பேன், எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், நல்லா இருக்கு, எங்கள் அப்பா அப்பெல்லாம் ரொம்ப ரசிப்பார், நீங்கள் ஏன் எழுத ட்ரை பண்ண, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாரு. நமக்கு நடிப்பு தான் வரும், அப்படிதான், அதுதான் அவர் திரும்ப திரும்ப நினச்சது. அது அவருக்கு அதை அவர் சரியாக பர்சீவ் பண்ணல. திருவாரூர் வெத்தலைக்கடை பாயோட பராமரிப்பில் அந்த இதில் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 7-8 மாதம், 1 வருஷம் இருந்திருக்காரு. கூட்டத்தை பெரிய ஸ்பீக்கர் வரலும் கூட்டத்தை அப்படியே நிறுத்துறதுக்காக வேற யாரோ ஒருத்தரை கொண்டு வருவாங்க. புகழ்பெற்ற பேச்சாளர்கள் என்ன, அந்த மாதிரி ஆட்களை, வெற்றி கொண்டான் மாதிரி, தீப்பொறி யாரும் மாதிரி ஆட்களை அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க இவரை. அதில் இவர் என்னென்னா, மேடையில் ஏறி ஸ்டாலின் வரதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் பாடுவாராம். அப்போ சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி இவர் கொஞ்ச நாள் கழித்து நான் விசாரித்த போது, இவர் இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஏரியாவில் திமுக கூட்டங்களில் மெயின் ஸ்பீக்கர் வரதுக்கு முன்னாடி இவர் கொஞ்சம் கூட்டத்தை நிறுத்துறதுக்காக பாட்டு பாடி, இப்போ முத்து பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லி இவர் நிறைய கட்சி பாடல்கள்லாம் இவர் எழுதி கொடுத்து இவரே டியூன் பண்ணி பாடினார். அதை செஞ்சுருக்காரு கொஞ்ச நாளைக்கு. இப்போ நீங்கள் அவரை பேட்டி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கலைஞருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் கலைஞரை பார்த்துருக்கீங்க. கலைஞர் எப்போ அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்டாரா? கலைஞர் ஒரே முறை என்று கேட்டார், நீங்கள் தானே அது அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. அவர் தான் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னார். ஆமாம் சார். அவர்கிட்ட பேட்டி கண்டு நீங்கள் ஒரு புத்தி சுவாதீனமாக இருக்கிறவர்கிட்ட போய் பேட்டி கண்டால் பரவாயில்லை, அவர்கிட்ட இதுக்கு போகிறீங்க நீங்கள் சார். நான் அவர் பேசின பல விஷயங்கள் உங்களை பற்றி பேசினது, பல விமர்சனங்களை நான் எதுவுமே எழுதலை, அவர் எப்படி இருக்காருங்கிறத நான் பார்த்துட்டு வந்தேன். அவரோட வேதனைகள் எல்லாத்தையும் தானே சொன்னீங்க, மற்றபடி நான் அவர் எவ்வளோ கடுமையாக சில விஷயங்கள்லாம் சொன்னார்னா அதெல்லாம் ஒரு வரி கூட எழுதலையே ஐயான்னு சொன்னேன். கலைஞரை ஏற்றுக்க தயாராக இல்லை. நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? ஒருத்தர் அங்கே இருக்கார், நான் அவரை பற்றி ஒரு வரி தவறாக எழுதலை, நீங்கள் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஏன் போனீங்க? அது சரியில்லையே, அது ஜேர்னலிசம், எனக்கு தெரியாத ஜேர்னலிசமா, எல்லாம் சரிதானே, கூட போயிருக்க வேண்டாமே. கலைஞர் ரொம்ப கண்டிக்கலை, ஏன் போனீங்க? வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னோட வேலை பார்த்த ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, கலைஞர் வருத்தப்பட்டார் சொல்லியிருக்காரு. வருத்தப்படுற அளவுக்கு நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு அக்கேஷன் ஏற்படுத்திட்டு போன போது இதை கேட்டார். ரொம்ப கோபப்படுவான்னு பயந்தேன். கோபில் ஏன் போகணும், நீங்கள் அதை தவிர்த்திருக்கலாமே, முத்து தாண்டி நிறையா விஷயங்கள் உண்டே பத்திரிகைக்கு, எப்படி இருக்காரு, உங்கள்கிட்ட எப்படி பழகினாரு, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை, எதுவுமே கேட்கல அவர். நீங்கள் ஏன் போனீங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் சொன்னபோது அவர் கூலாகிட்டார், அவர் முகத்தில் பெரிய ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை. சரி 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 அப்படின்ட்டார். சினிமாவில் ரொம்ப ஆசைகள் இருந்தது, அதை கலைஞர் கொண்டு வந்தார். அப்புறம் அது என்ன ஆச்சுது அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு அரசியல் வாரிசாக அவரை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் கலைஞருக்கு இருந்தது, அரசியலுக்கும் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் முத்துக்கு அரசியல் நாட்டம் இருந்ததா? அரசியல் விஷயங்கள் எல்லாமே தெரியுது அவருக்கு, முரசொலி உள்பட படிக்கிறார், எல்லா விஷயமே பேசுவார் அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட ஒரு 2-3 தடவை பேசும்போது பேச்சு வாக்கில் சினிமா பாட்டில் வெளில அரசியல் பற்றி கேட்ட போதெல்லாம் கரெக்டாக அன்பழகனை பற்றிலாம் பேசுவார், நாமலரை பற்றி பேசுவார், பாவு சண்முகம், பழைய ஆட்கள் எல்லாரை பற்றியும் பேசுவார் அவர். அதெல்லாம் பாவுசா, அதுக்கப்புறம் அன்பில் தர்மலிங்கம், இந்த மாதிரி மன்னை நாராயணசாமி, மாயரம் கிட்டப்பா, கோசியமணி, எல்லாரை பற்றியும் பேசுவார், தகவல்லாம் சில சொல்லுவார். ஆனால் அவருக்கு அரசியல் நாட்டம் இருக்கா, அரசியலில் வந்துடணுங்கிற எண்ணம் இருக்கா, அதை அவர் சொன்னதே கிடையாது. அவர் சினிமாவிலே எம்ஜிஆர் மாதிரி வரணுங்கிற ஆசை மட்டும்தான் இருந்தே வெஞ்சு, இந்த சினிமா வச்சுக்கிட்டு அரசியல் அடுத்தபடி ஏறிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்காங்கிறத அவர் என்கிட்ட காட்டிகிட்டதே கிடையாது. ஒரு இடத்துல அவர் அதிமுகவில் போய் சேர்ந்தார்.
அவர் அதிமுகவில் சேர்ந்ததற்கு பாருங்க, அதெல்லாம் வந்து நிதானம் இல்லாத செஞ்ச வேலைங்க. கலைஞர் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு இவருக்கு சொல்லவே இல்லை. அவருக்கு எல்லா சௌகரியம் பண்ணித்தரேன், ஒரு மாளிகையே உனக்கு பண்ணித்தரேன், நீ பட்ட உட்காருன்னு தான் சொல்றாரு. உனக்காக ஒருத்தர் எல்லா சௌகரியத்தோட ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணுற, நீ வீட்டில் இருந்தால் சொல்றாரு. இவர் தானே ஊரா சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு பணம் கொடுத்தா இவர் மறுபடியும் வேற பழக்கத்துக்கு ஈடுபடுவார், அந்த பழக்கத்துக்கு வந்துடுவார். அதனால இவர் பணம் இல்லைன்னா தான் சும்மா இருப்பாருங்கிறதுனால தான் பணம் கொடுக்கல. நீங்கள் பணத்தை ஒழுங்காக வந்து சேஃபாக வச்சுருந்த பரவாயில்ல. இவரோட 2-4 பேர் சேர்றாங்க, அவன் அழுட்டு போயிடுறான். கூட 2-3 பேர் இருக்காங்க, அவங்க அழுட்டு போயிடுறாங்க. இவருக்கு நிதானம் இல்லை, பணம் எங்கே போச்சுன்னு தெரியாது இவருக்கு. ஸோ இவர்கிட்ட பணம் கொடுக்க சேஃப் இல்லைங்கிறனால பணம் கொடுக்கல. இவருக்கு பணம் அப்போ தேவைப்பட்டது, அங்கேருந்து பணம் வரல. பணம் நிறையா கொடுத்தா இவர் வந்து பணத்தை வந்து அழிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுக்கல. உடனே சில ஏடிஎம்கேல உள்ள சில 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வா ஏடிஎம்கேக்கு வா, அம்மா நல்லா செய்வாங்க, நீ ராஜா மாதிரி இருக்கலாம், நீ கலைஞரை எடுத்து பேசு அப்படின்னு அவர் இது பண்ணி விட்டோம், உசுப்பி விட்டாங்க. உசுப்பி விட்டோன்னே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருக்கு தான் நிதானம் இல்லையே, ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்காரு, நீ வா நல்லா ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வா, அன்னைக்கு மட்டும் குடிக்காத, அம்மாட்ட வந்து பாரு, அம்மாட்ட நமஸ்காரம் பண்ணு, எல்லாம் செய்யி, உனக்கு அம்மா எல்லாம் கவனிப்பாங்கன்னு சொல்லணும். ஏடிஎம்கே சேர்ந்துனா நல்லா செய்வாங்களாங்கிறார். இவன் குழந்தையாயிட்டாரு. நீ அம்மாவுக்கு வந்து அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க, உனக்கு நல்லா செய்வாங்க, நீ அம்மா உனக்கு எல்லாமே பண்ணுவாங்க, உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும், உனக்கு இதுதானே வேணும், எல்லாம் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னோம். நீ ஏற்றி விட்டாங்க. நான் விசாரித்த வரை சொல்கிறேன். அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஜெயலலிதா அவர்கள் 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தது வந்து முத்து மேலே இறக்கப்பட்டில்லை. இவர் பணத்தை கொடுத்து கலைஞரை வெறுப்பேற்றணும். உன் பிள்ளைக்கு நான் பணம் தரேன் பாரு அப்படி சொல்லி இனிமேல் அவர் வந்து கழகத்தில் இணைஞ்சார். இனிமேல் நம்மளுடைய கட்சி கூட்டங்களில் அவரை பயன்படுத்தி கொள்ளணும்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டாங்க. இவர் வந்து அதிமுகவில் போய் பல கூட்டங்களை பேசியே நான் பார்க்கல. அந்த 5 லட்ச ரூபா பணம் வாங்கினாரு. அந்த 5 லட்ச ரூபா பணம் என்ன ஆச்சு, பேங்க்கில் போட்டாங்களா, ப்ராப்பராக போட்டாங்களா, அதுவும் யாருக்கும் தெரியாது. இவர் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஒரு 10 நாளில் உதறி விட்டுருவார். இவருக்கு தான் அந்த மாதிரி ஒரு செட்டு சேருது. கலைஞர் அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இவர் போய் அங்கே யார் அவர் அந்த மாதிரி செஞ்சாங்க, ரொம்ப தப்பாச்சு அது அப்படின்னு அவருக்கு வந்து கலைஞருக்கு அது ரொம்ப மனவேதனைப்பட்ட நேரம் அது. எதுக்கு இவருக்கு போய் பணம் கொடுக்கணும், இந்த பணத்தை கொடுத்தவர் என்ன இன்னும் அவன் கெட்டு போவானே, அவன் என்கிட்ட என்ன பணமா இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு கலைஞர் ரொம்ப மிகவும் வருத்தப்பட்டார். அது வந்து கலைஞரை வெறுப்பேற்றுவதற்காக அதிமுக காரங்க சில பேர் செஞ்சது. அது வந்து ஜெயலலிதா அந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது. அரசியல் ரீதியாக கலைஞரை எதுக்கிறதுங்கிறது வேற, அவர் மகனுக்கே பணத்தை கொடுத்தா மகன் நார்மலாக இருந்த பணத்தை கொடுத்து அவரை வந்து கட்சியில் சேர்க்கறதுங்கிறது வேற. அப்போ அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கணும். அது அரசியல் பவர் ஒன்றும் பண்ண முடியல. அன்னைக்கு காலமாயிட்டார் வந்து அவர் காலமாயிட்டார் செய்தி கிடைச்ச உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் வந்து அந்த டொக்கு மாதிரி ஒரு திருவாரூர் ஹோட்டலில் உட்காந்து அவர் பாடின பாட்டு, அந்த உடஞ்ச சேரில் உட்காந்து அவர் பாட்டில் ஏகாந்தமாக பாடினார் பாருங்க. பல பாட்டு கிட்டத்தட்ட 15-20 பாட்டு பாடிப்பார். அந்த பாட்டு பாடினது, அப்புறம் அவரோட சேர்ந்து ஏதோ இந்த கலவை ரைஸ் சாப்பிட்டது, அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது. அப்படியே நினைவுக்கு பசுமே நினைவு வருது. என்னை அடித்து அந்த 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 சாப்பிட்ற கையில் எச்ச கையில் அடிப்பார், டக்குன்னு அடிப்பார். அடிச்சு இந்த பாட்டு எப்படி, அந்த பாட்டு எப்படி மாதிரி எனக்கு அதெல்லாம் நினைவு வருது. ஏன்னா அப்போ நான் ரொம்ப வியந்த விஷயங்கள் என்னென்னா, அந்த போதையிலையும் குரல் கெட்டு போல தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பாருன்னு கடவுள் தான் தெரியும். அப்போ கூட குரல் கெட்டு போல அவர் அந்த பாட்டு பாடினது என்னை வந்து போகும்போது என்னை அழுது வழி அனுப்பி வச்சது. நீ வருவியே வரமாட்டியா அப்படின்லாம் கேட்டது எனக்கு. அதெல்லாம் அப்படியே அப்புறம் திருவாரூர் ரோட்டில் வந்து ஒரு சைக்கிளில் ரவுண்டு வந்து பாட்டு பாடிட்டே, அந்த நாள் முதல்ல இந்த நாள் பாட்டு பாடிட்டே வந்தது எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஒரு மனிதன் வந்து ஒரு பெரிய இடத்து பையன், நல்ல வர வேண்டிய பையன், அதுக்குண்டான ஆதரவு சில வீட்டில் பார்த்தோன்னா சரியாக கவனிக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, கலைஞர் வந்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் கவனிச்சார். எல்லாரையும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாப்புல நல்லா கரெக்டாக கவனிச்சார். அவர் யாரையுமே விடலை, அதுதான் உண்மை. முத்துக்கு உண்டான இடத்த கொடுத்தாரு. சொல்லப்போனால் அவர் தான் வந்து இன்னைக்கு டாப்பில் இருந்திருப்பார். முத்து மட்டும் நார்மலாக இருந்திருந்தாருன்னா, அப்பா சொல்ல கேட்டு அப்படியே நார்மலாக இருந்தாருன்னா நீ எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. முழுக்க தன்னைத்தானே அழித்து கொண்டார். இது வந்து முத்துடைய வாழ்க்கை இருக்குது பாருங்க, அது ரொம்ப ஒரு புதிதாக இருக்குது. ஏன் இப்படி நடந்தார் கேள்விகள் தான் வருது. ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு? கண்ணதாசனுடைய பழைய ஒரு 7 சுரங்களில் எத்தனை ராகம் பாட்டில் மனிதன் இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும் பாரு. எனக்கு முத்துடைய வாழ்க்கையை நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த கேள்வி தான் மிஞ்சுது. ஏன் இந்த ஆள் இப்படி பண்ணார்? குடிக்கட்டும், அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஏன் இந்த தன் வாழ்க்கையை தானே அழிச்சிட்டாரு? சொல்லப்போனால் இந்த மாதிரி அவருடைய மகன் டாக்டர் அறிவுநிதி எல்லாரும் இருக்கிறதுனால தான், நல்ல குடும்பம் இருக்கிறதுனால தான் அவரை இத்தனை வருஷங்கள் காப்பாற்றினாங்க. குடிக்க அடிமையானதுக்கு அப்புறமும் அவரை இவ்வளோ வருஷங்கள் காப்பாற்றின காரணம் அவர் மகன். அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன். 77 வயசு இன்னைக்கு அவருக்கு. 77. ஆமாம், ஒரு நல்ல லெவலில் வந்து நல்ல நடிகனாக நல்ல அரசியல் தலைவராக வந்திருக்க வேண்டியவர். கலைஞர் லெவலுக்கு வருவாராங்கிறது தெரியாது.
வந்திருக்க வேண்டியவர் இன்னைக்கு வந்து எல்லோரும் வருத்தப்படும்படி ஆயிட்டாருங்கிறது மனசங்கடமாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? நன்றி. நன்றி.